எல்- எல்லா புகழும் திருச்சிலுவை நாதருக்கே. கலங்கிய கடற்கரை பகுதி 4. எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு மீனவ பொண்ணு. தாத்தா, நம்ம நாளைக்கு மணப்பாட்டுக்கு போகிறோம் தானே? இன்னைக்கு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. அந்த காலத்து மக்கள் கடலுக்கு போமச்சில் கையில் வாட்ச் கட்டிட்டு போவாங்களா, இல்லை அவங்களுக்கு நடு கடலில் வச்சு யார் அவங்களுக்கு மணி சொல்லுவாங்க, தசை காட்டி கொடுப்பாங்க? பேத்திமா, கரெக்டாக கேட்டம்மா. நீ இது அந்த காலத்தில் உள்ள மக்கள், மீனவ மக்கள் இருக்காங்கள்ல, அவங்க கடல்லையே வானத்தில் வெள்ளியை பார்த்து டைம் சொல்லிடுவாங்க. இந்த வெள்ளி இதோட நெருங்கி வந்தால் இத்தனை மணி, இந்த வெள்ளி அந்த வெள்ளியோட நெருங்கி வந்தால் இத்தனை மணின்னு கரெக்டாக நைட்டு 9 மணிலேருந்து மறுநாள் காலையில் விடிய காலம் விடிவெள்ளி, அது ஒரு வெள்ளி இருக்கும், 4:30 மணிக்கு 4:45 வரும்னு சொல்லுவாங்க. அப்படி வெள்ளிலேயே அவங்க டைம் பார்த்துருவாங்க. மறுபடி அந்த திசையையும் அவங்க வெள்ளியை பார்த்தே இது பண்ணிடுவாங்க. அதே மாதிரி எந்த பக்கம் நீரோட்டம் ஓடுதோ அதுக்கு தக்கன எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் சரியான ஒரு டேலண்ட்டுமா, அது கடவுள் கொடுத்த வரம் அவங்களுக்குன்ட்டு. மறுபடி தூரத்து பார்வை. இப்போ உங்களுக்கு செல்லையும் இதையும் பார்த்து ஒரு சின்ன டிஸ்டன்ஸில் ஏதாவது இருந்த உடனே அதை பார்த்து உங்களுக்கு ஒரு வார்த்தையை கூட வாசிக்க முடிய மாட்டேங்குது. அவங்க சுமார் ஒரு 3 கிலோமீட்டர்லேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு வர, 5 கிலோமீட்டர் கூட சொல்லலாம், அவ்வளோ தூரத்தில் கூட அவங்க ஒரு கட்டுமரத்துலேருந்து ஒரு கட்டுமரத்துக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி வலை போடுறாங்களா, மீன் அதிகமாக கிடைக்குதா, இறால் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்குதான்னு இங்கேருந்தே சொல்லிடுவாங்கம்மா. அவ்வளோ டேலண்ட்டுமா. அதெல்லாம் கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதம் தான். அதுதான் அவங்களுடைய இது அண்ணா. பேத்திமா, கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் நம்மளோட நினச்ச மாதிரி மணப்பாடை வந்து சுற்றி பார்த்தாச்சு. நான் நினச்ச மாதிரி உங்களெல்லாம் கூப்பிட்டு கொண்டு காட்டிட்டேன். என் ஃப்ரெண்டுகிட்டையும் எல்லாம் கலந்து இவ்வளோ நேரம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்போ இறைவன் தந்தான். நிறைய கதை சொல்லியிருக்கான் என் ஃப்ரெண்டு. இந்த ஊர் இப்போ இருக்க சூழ்நிலை இப்போ எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், கண்டிப்பாக எல்லாத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக ஒன்றா மக்களுக்கும் உங்களுக்கும் நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஊர் என்னையே அவ்வளோ அளவுக்கு என்னை வாழ வச்ச ஒரு ஊர். அதனால் இந்த ஊரையும் மறக்காண்டேன், இந்த ஊரினுடைய பண்பாட்டு பாசத்தையும் மறக்க மாட்டேன், இந்த ஊர் மக்களையும் நான் என்னாலும் மறக்க மாட்டேன். அவங்களுக்கு நான் விசுவாசமாக இருப்பேன். இன்னும் அவங்களுக்கு எவ்வளோ உதவிகள் தேவையோ, கவர்மெண்ட் வழியாகவோ எந்த இதுவோ நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டு அவங்களுக்கு செய்யக்கூடிய அளவில் அவங்களுக்கும் நான் ஒரு சில எனக்கு தெரிஞ்ச வழிகளை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா. இதுதான் என்னுடைய ஆசை.